இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுடைய குடும்பம் கேட்குது, உங்களுடைய பிள்ளை கேட்குது அப்படின்னா வாங்கி தர முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா தலைக்கு மேலே அவ்வளோ கடன் இருக்குது. எங்கே விரைய செலவு பண்ணிட்டா நாம் கட்ட வேண்டிய கடன்களை கட்ட முடியாமல் போயிடுமோ அப்படின்னு மீனம் தினம் தினம் பார்த்து பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காலம்தான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலை மாறப்போகுது. நிம்மதியாக நீங்களும் மற்றவர்களைப் போல உங்கள் குடும்ப சந்தோஷத்துக்கு ஏற்றாற் போல அனைத்து செலவுகளையும் பண்ணக்கூடிய காலம் உங்களை நோக்கி வந்துடுச்சு. அதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியாமல் போச்சுன்னா அதை விட ஒரு பெரிய வலி கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட வலியை தினமும் மனசில் பாரமாக சுமந்துக்கிட்டு தான் மீனம் இப்போ வரைக்குமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான காலத்தை குரு வாரி வழங்க போறாரு. அவரு ஒரு பக்கம் வழங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வத்தை தக்க வச்சுக்கணும், நம்ம கூடவே எப்பயுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்படின்னா இந்த நேரத்தில் நாம் இது நாள் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயத்த ஒரு சில மாற்றங்களோட சூட்சமமாக பண்ண ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். இதை நாம் செஞ்சிட்டாலே நமக்கு பண கஷ்டமே இருக்காது. உண்மையின் நிலை என்னன்னா, இது அத்தனை விஷயமுமே நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக செஞ்சுக்கிட்டு வந்தது தான். காலம் போக போக எங்கே தப்பு நடந்ததுன்னே தெரியல. நாம் எப்படி சாப்பிடணும், எப்படி படுக்கணும், எப்படி மற்றவங்க கிட்ட பேசணும், எவ்வளவு பேசணும் இப்படின்றத எல்லாத்தையுமே மறந்துட்டு நமக்கு என்ன தோணுதோ அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தெய்வீக சக்திகளும் தெய்வத்தின் அனுகிரகங்களும் நம்மை விட்டு ரொம்ப தூரமாக தொலைவாக போயிடுச்சு. இன்னைக்கு நாம கூப்பிட்டா கூட அந்த தெய்வம் நம்மளை பார்க்கவே மாட்டேங்குது. ஏன்னா நாம செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறோம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், மீன ராசியில இருக்கக்கூடிய எல்லாருமே பண கஷ்டத்துல இருக்காங்களா? எல்லாருக்குமே தொழிலில் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வருதா? ஏன் உங்களுக்கு மட்டும் வருது? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சூட்சமம் உங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு வகையில் அவங்க தெய்வத்தோட ரொம்ப நெருக்கமாகவே இருக்காங்க. ஆனால் வெளியில் பார்த்தா அப்படியே தெய்வத்து மேலே நம்பிக்கை இல்லாதவங்க மாதிரியே தான் நடந்துப்பாங்க. அவங்களுடைய இல்லத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க தெய்வத்து கூட எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவோட இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அந்த ரகசியத்தை யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. எங்க சொன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரம் நின்று அவங்க யாருக்கு சொல்றாங்களோ அது மாறி அவங்களுக்கு போயிடுமோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பயம் எல்லாருக்கிட்டையும் இருந்துகிட்டு இருக்கு. பரவாயில்ல, போனா போகட்டும், சொல்லலைன்னா விடுங்க, இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு, இனிமே மீனத்தில் இருக்கக்கூடிய நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. அதனால தான் இந்த செய்தி இன்னைக்கு உங்களுடைய செவிகளை தேடி வந்திருக்கு. தூங்கும் போது எப்படி தூங்கணும், யாருக்கிட்டையும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் தூங்கணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த அரை மணி நேரத்தில் நம்மளுடைய மனசை ரொம்ப சாந்தமாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய முகத்தை நல்லா அலம்பிட்டு பூஜை அறைக்கு போய் அந்த தெய்வத்து முன்னாடி எல்லா பிரச்சனையையும் சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அந்த தெய்வத்தோட பாதத்தில் வையுங்க. வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையிலிருந்து செந்தூரத்தை எடுத்து உங்களுடைய நெத்தி பொட்டில் வச்சுக்கோங்க. அங்கேயே உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் அங்கேயே உட்கார்ந்து தியான நிலையில் கண்ணை மூடி தெய்வத்தை மட்டும் உங்களுடைய நெத்திக்கு நடுவில் கொண்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. வேற எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நீங்கள் எப்போ கண்ணை மூட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு 1000 பிரச்சனை ஞாபகம் வரும். அடேங்கப்பா, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை வரும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் ஞாபகம் வரும், மிகப்பெரிய ஒரு சண்டை குடும்பத்தில் நடந்திருக்கும், அது அத்தனையும் வரும். இது எல்லாத்தையும் நாம் நகர்த்தி 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 விட்டுட்டு தெய்வத்தை நம்முடைய நெத்தி பொட்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு சுலபமா முதல் நாளே இது நடக்கவே நடக்காது, சாத்தியமே கிடையாது. கஷ்டப்பட்டு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த தெய்வத்தை மனசுலயே நினச்சிக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து நீங்கள் எந்த இடத்துல படுக்கிறீங்களோ அந்த இடத்துல வெறும் 3 சொட்டு மஞ்சள் தண்ணியை தெளிங்க.
தெளிச்சிட்டு அது மேலே உங்களுடைய படுக்கையை போட்டு படுக்க ஆரம்பிங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். மீன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் தூங்கியே கிட்டத்தட்ட 3-4 வருஷங்கள் ஆகுது. நிம்மதியான தூக்கமே இருக்காது. தூங்கும் போது தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம கிட்ட பேசி சண்டை போட்டு மன உளைச்சலுக்கு நம்மளை ஆளாக்கி அவங்கெல்லாம் நிம்மதியாக தூங்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க எப்போ தூங்குறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. பல நாள் தன்னை அறியாமையே தூங்கிய நாட்கள் அதிகம். நீங்கள் எந்த திசையில் தலை வச்சு படுக்கணும் அப்படின்னா ஆதவன் உதிக்கும் திசை கிழக்கில் தலையை வைங்க. உங்களுடைய கண்கள் மேற்க பார்த்தா மாதிரி இருக்கணும். இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் படுக்கும்போது உங்கள் பக்கத்தில் 2 ஏலக்காய் அப்புறம் 2 கிராம்பு இந்த 2ஐயும் நீங்கள் வச்சுக்கிட்டு படுத்து பாருங்க. மிகப்பெரிய அளவில் தெய்வீக சக்திகள் இரவில் உங்களை தேடி வந்தே தீரும். உங்களுடைய இல்லத்தில் அந்த அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகங்கள் வாசம் செய்வதை எவராலும் தடுக்க முடியாது. அதிகாலையில் மீனம் எந்திரிக்கும் போது அந்த ஆதவனை போல இந்த உலகத்தில் எந்திரிச்சே தீரும். ஆமாம், மிகப்பெரிய சக்தியோட தான் கிழக்கு திசையிலேருந்து ஆதவன் எப்படி உதிக்குதோ அதே போல் நீங்களும் கிழக்கிலிருந்து உதிப்பீங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஏலக்காயையும் கிராம்பையும் 3 நாளைக்கு ஒரு முறை மாற்றுங்க. இன்னைக்கு இரவு உங்களோட வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுமே அதை சின்னதாக ஏதாவது ஒரு காகிதத்தில் மடித்து வச்சு பூஜை அறையோட மூளையில் வச்சுருங்க. அதை யாருமே தொடவே கூடாது. நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும், நீங்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடுங்க. 2வது, அந்த ஏலக்காயையும் கிராம்பையும் நீங்கள் 4வது நாள் மாற்றும் போது காகத்துக்கு வைக்கக்கூடிய தயிர் சாதத்தில் கலந்து வச்சிருங்க. அந்த காகம் அதை எப்படி கொத்தி கொத்தி திங்குதோ அதே போல் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகியே தீரும். கிராம்புக்கும் ஏலக்காய்க்கும் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைய போறீங்க. சந்தோஷமாக இருக்க போகுது மீனம். இதுக்கு மேலே முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அனைத்துமே தீரும். எவ்வளவு கடன் உங்களை பொறுத்த வரைக்கும்? இது வரைக்கும் 12 ராசிலேயே உங்களை போல கடனால் கஷ்டப்படக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. சொல்லவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அத்தனை கடனும் யாருக்காக வாங்கினீங்க? உங்களுக்காகவா? உங்கள் குடும்பத்துக்காகவா? நிச்சயமாக கிடையாது. நண்பர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக. இன்னைக்கு யாராவது உங்களுடைய கஷ்டமான நிலைமையில உங்களை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்களா? கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டாங்க. ஐயோ, அவருக்கு ஃபோன் பண்ணால் அவரே கஷ்டத்தில் இருக்காரு, நம்மக்கிட்ட ஏதாவது பணம் கேட்டுடுவார் அப்படின்னு உங்களை பார்த்தாலே தள்ளி நிற்கக்கூடியவர்கள் மத்தியில் தான் இன்றைக்கும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுலேயும் மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும் நம்பி நீங்கள் நிறைய உதவி பண்ணிட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே உங்களை பற்றி நினைக்க கூட மாட்டேங்கிறாங்க. அதனாலேயே உங்களுக்கு நிறைய மன உளைச்சல். பரவாயில்ல, போன வரைக்கும் போகட்டும். இனிமேலாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியால் இவங்க உண்மையாகவே நன்றி கடனோடு இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு செய்யுங்க. அப்பேற்பட்ட ஞானத்தெல்லாம் இனிமேல் உங்களுக்கு குரு வழங்கிடுவார். அது 2வது விஷயம். கோடி நன்மைகள், அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த கோடி நன்மைகள் மீனத்தை தேடி வரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்துடுச்சு. பட்ட அவமானங்கள் அத்தனையுமே வெகுமானங்களாக மாறக்கூடிய தருணம் பிறந்துடுச்சு. இனிமேலாவது அனாவசியமான செலவுகளை பண்ணாதீங்க. விரைய செலவு நிறைய உங்களை தேடி வரும். ஆமாம், உங்களை மட்டுமே தான் தேடி வரும். இன்னைக்கு காலையில் பணம் வருது அப்படின்னா மத்தியானத்துக்குள்ள எங்கேருந்து தான் பிரச்சனை உங்களை தேடிக்கிட்டு வரும்னே தெரியாது. உங்களை மட்டுமே குறி வச்சு வரும். நீங்களும் கையில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் வரும்போது டக்குன்னு சுதாரிச்சுக்கோங்க. ஆஹா, நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் செலவாகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையுது, இதிலிருந்து நாம் எப்படி தள்ளி போகணும் அப்படி
அப்படின்னு உடனே யோசிச்சு சூட்சமமாக நடந்துக்கோங்க. ஏன்னா நம்மளை தேடி செல்வம் வரும்போது தான் அந்த செல்வம் நம்ம கிட்ட இருந்து போகிறதுக்கும் வழி புதுசாக கிளம்பி வரும். நாம தான் நம்முடைய சுதாரிப்பு தன்மையோட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை காத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தருணமா இந்த தருணம் இருக்குது. மிகப்பெரிய அளவில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்க செய்ய வேண்டியது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, காலையில எந்திரிச்சதுமே சூரிய தரிசனம் பண்ணுங்க. நீங்க தூங்கி எந்திரிச்சதுமே அந்த படுக்கையெல்லாம் எடுத்து ஓரமா மடிச்சு வச்சுட்டு, ஏன்னா மஞ்சள் தண்ணி மேலதான் அந்த படுக்கையே இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும்போது அதை மற்றவர்கள் மெரிக்கவே கூடாது. அதனால அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு சூரியனை பாருங்க. நீங்க சூரியனை பார்க்கணும். அந்த சூரியனின் ஒளிக்கதிர்கள் உங்களுடைய சரீரத்து மேல படணும். இதுதான் சூட்சம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும் உங்களை விட்டு விலகும். தெய்வீக அம்சங்கள் உங்களை தேடி வந்தே தீரும். பிரபஞ்சத்தோட விதியே இதுதான். ஆனா இதை நிறைய பேர் மறந்துட்டு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை தோறும் இரவுல சந்திரனை பார்த்து உங்க மன பாரங்கள் அத்தனையுமே அந்த சந்திரன் கிட்ட சொல்லுங்க. இயற்கை மட்டுமே தாங்க உங்களை காப்பாற்றும், வேற யாராலையுமே காப்பாற்றவே முடியாது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க இயற்கையோட நீங்க எந்த அளவுக்கு ஒன்று இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ராஜராஜனின் தோரணையோட வாழ முடியும். கடன் தொல்லை உங்களுக்கு தீரப்போகுது, பணம் வரப்போகுது. பல லாட்ரி யோகங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைய பல வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக இருங்க. உங்களுடைய கஷ்ட காலம் முடிந்தது. பொன் வசந்தமாக மீனம் வாழப்போகுது. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மீன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாகவே நடக்கணும் அப்படின்னு நானும் அந்த முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. நன்றி.